மருத்துவமனையின் அத்தனை சடங்குகளும் முடிந்து டாக்டர் நிகிலனின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவருக்கு ஒரு மகனாக நின்று இறுதி காரியங்களை செவ்வனே செய்து முடித்தான் ருத்ரன். ஆனால் அந்த பிரிவின் அதிர்ச்சியும் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சல்களும் அவனது உடல்நிலையை முற்றிலுமாக படுத்தி எடுத்தன. நிகிலனின் இழப்பை தாங்க முடியாமல் அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தினால் ருத்ரனுக்கு மீண்டும் கடுமையான உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனடியாக நிகிலனின் மருத்துவமனையில் டாக்டர் நிரஞ்சனின் நேரடி கண்காணிப்பில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டான் ருத்ரன். ஷண்பகமோ அவனை காண பலமுறை மருத்துவமனைக்கு சென்றாலும் ருத்ரன் பிடிவாதமாக அவளை பார்க்க மறுத்துவிட்டான். அவளது முகத்தை பார்த்தாலே டாக்டர் நிகிலனின் நினைவுகள் மோதுவதால் அவன் விலகியே இருந்தான். அவளும் அவனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு கொஞ்சம் உடல்நிலை தேறி வரட்டும் என்று அமைதியாக விலகி நின்றாள். ருத்ரனின் கவலைக்கிடமான உடல்நிலையை கருத்தில் கொண்டு மருத்துவர்களின் சான்றிதழுடன் நீதிமன்றம் அவனுக்கு 3 மாதங்கள் மருத்துவ விடுப்பு வழங்கி உத்தரவிட்டது. இதற்கிடையில் செபாஸ்டியனோ தன் வீட்டு ஹாலில் சோஃபாவில் தலையில் கை வைத்தபடி ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்திருந்தான். அப்போது அவனது ஜூனியர் மகிழன் பதற்றத்துடன் வேகமாக உள்ளே ஓடி வந்தான். சார், ஒரு முக்கியமான செய்தி. அக்யூஸ்ட் மணிகண்டனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த கேஸில் அவனுக்கு ஆதரவாக வாதாட ருத்ரன் இப்போ இல்லை. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்று கேட்க செபாஸ்டியனோ ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு ஒரு மெல்லிய புன்னகையுடன் நிமிர்ந்தான். எதிர்ப்பே இல்லாமல் ஜெயிக்க போகிறேன்னு நினச்சா கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இந்த தடவை என்னோட நியாயத்தை நான் ருத்ரனுக்கு நிரூபிச்சே தீருவேன். அவன் அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கே சமையல் அறையிலிருந்து வந்த அவனது மனைவி சித்ரா அவன் அருகில் நின்றாள். அவளது முகத்தில் 1000 கேள்விகளும் குழப்பங்களும் தேங்கியிருந்தது. ஏங்க, நானும் 2-3 நாள் அவங்கள கவனிச்சுட்டே இருக்கேன். சரியாக சாப்பிடல, தூங்கலை, யாருக்கும் தெரியாமல் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரீங்க. நீங்களும் அந்த ருத்ரனும் எதிரிங்க தானே? எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டவங்க தானே நீங்கள் 2 பேரும். ஆனால் அவனுக்கு ஏதோ ஒன்றுனா நீங்கள் இப்படி துடிக்கிறீங்க. அன்னைக்கு என்னடானா அவனை அழிப்பேன், மரண தண்டனை வாங்கி தருவேன்னெல்லாம் பெரிய டயலாக் விட்டீங்க. என்னால் அவங்கள சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியலைங்க. சித்ரா சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன ஜூனியர் மகிழனோ புரியாமல் செபாஸ்டியனை பார்த்தான். என்ன மேடம் சொல்கிறீங்க? சார் ஹாஸ்பிட்டல் போய் ருத்ரனை பார்க்குறாரா? உடனே சித்ராவோ செபாஸ்டியனின் கைபேசி எடுத்து நீட்டினாள். அதன் கால் ஹிஸ்டரியை காட்டியவள், பாருங்க மகிழன், இந்த 2 நாளில் மட்டும் இவரோட ஃபோனில் இருந்து டாக்டருக்கு 200 தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணியாச்சு. ருத்ரன் எப்படி இருக்கான், கண் முழிச்சானா, மருந்து சாப்பிட்டானான்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. எதிரிக்கு போய் யாராவது இப்படி பாசம் காட்டுவாங்களா என்ன? சித்ரா அந்த கேள்வியை கேட்ட பிறகு அங்கே ஒரு நிசப்தம் நிலவியது. மகிழனும் சித்ராவும் திகைத்து நிற்க செபாஸ்டியன் மெல்ல தன் முகத்தை உயர்த்தி அவர்களை பார்த்தான். அவனது விழிகளில் ஒரு ஆழமான வலி படர்ந்திருந்தது. அவன் நிதானமான குரலில் சொன்னான், ருத்ரன் என்னோட எதிரின்னு உங்ககிட்ட யார் சொன்னது சித்ரா? செபாஸ்டியன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதும் மகிழனும் சித்ராவும் அதிர்ச்சியில் விழிகள் விரிய அப்படியே சிலையாக நின்றார்கள். சித்ராவோ அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் குரல் நடுங்க கேட்டாள், என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க ருத்ரன் குற்றவாளியை காப்பாற்றுறான், ஆதாரங்களை மறைக்கிறான், அவனுக்கு மரண தண்டனை வாங்கி தருவேன்னு எல்லாம் சொன்னதெல்லாம் நீங்கள் தானே. இப்போ என்னடானா எதுவுமே தெரியாத மாதிரி எதிரின்னு யார் சொன்னான்னு கேட்குறீங்க? மகிழனும் ஆச்சரியத்துடன் தலையை சொரிந்து கொண்டான். ஆமாம் சார், மேடம் சொல்கிறதும் சரிதானே. நீங்களும் அவரும் எப்போவுமே எதிரிகளாக தானே மோதிப்பீங்க. அவர்களின் குழப்பத்தை பார்த்த செபாஸ்டியன் ஒரு பெருமூச்சுடன் மெல்ல புன்னகைத்தான். அந்த புன்னகையில் கணக்கற்ற வலியும் பாசமும் கலந்திருந்தது. அவன் தன் மனைவியை பார்த்து அமைதியான குரலில் கூறினான், அம்மா கூட தான் குழந்தாட்டம் பிடிச்சா பூச்சாண்டிக்கிட்ட பிடிச்சி கொடுத்துடுவேன்னு பயம் காட்டுவாங்க. அதுக்காக நிஜமாவே அப்படி பண்ணிடுவாங்களா என்ன? செபாஸ்டியன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு சித்ராவுக்கோ இன்னும் குழப்பம் அதிகமாகியது. நெற்றியை சுருக்கியவளோ, ஏங்க எதுக்குங்க இப்போ நீங்கள் இந்த பூச்சாண்டி கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க? கொஞ்சம் புரியும்படியாக தான் சொல்லுங்களேன்.
செபாஸ்டியனோ தன் பார்வையை மனைவியின் மீதும் அடுத்து ஜூனியர் மகிழனின் மீதும் பதித்தான். அவனது கண்களில் மெல்லிய நீர்த்துளிர்க்க தன் நெஞ்சை தொட்டுக்கொண்டு சொன்னான், ருத்ரன் என்னோட உயிரடி. செபாஸ்டியன் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை அறையின் காற்றையே மொத்தமாக உறைய வைத்தது. மகிழனும் சித்ராவும் மூச்சு விடக்கூட மறந்து போனார்கள். இமைக்க கூட தோன்றாமல் தாங்கள் உண்மையில் எந்த உலகத்தில் இருக்கிறோம் என்ற நினைப்பு கூட இல்லாமல் அதிர்ச்சியிலும் திகைப்பிலும் உறைந்து போய் செபாஸ்டியனை விழிவிரித்து பார்த்தார்கள். சித்ராவும் மகிழனும் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் திகைத்து நிற்க செபாஸ்டியனோ தொடர்ந்து பேசினான். அவனது குரலில் ஒரு பெரும் சோகமும் அதே சமயம் தன் நண்பனின் மீதுள்ள ஆழமான பாசமும் இழையோடியது. இதை உங்களால் நம்ப முடியாதுதான், ஆனால் அதுதான் நிஜம். ருத்ரன் என்னோட உயிர் நண்பன் என்று செபாஸ்டியன் குரல் தாழ்ந்து கூறினான். எங்களுக்குள்ள சொல்லிக்கிற அளவுக்கு எந்த பகையும் பெரிய சண்டையும் கிடையாது. எங்கள் 2 பேருக்கு இடையில இருந்தது ஒரே ஒரு சின்ன கொள்கை மாறுபாடு மட்டும்தான். அவனை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் மூலமாக ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறான். ஒரு வக்கீல் வேலைக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். நீதிமன்றத்தில் ஒரு சின்ன வாதம் கூட ஒரு நல்லவனோட வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிடும். அப்படி பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு வாதாடி உண்ணாமல் உறங்காமல் போராடி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா என்ன ஆகுது? அந்த குற்றவாளி ரொம்ப ஈஸியாக தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு வெளியே வந்துடுறான். எந்த காலத்துலேயுமே சட்டத்தால் குற்றவாளிக்கு முறையான தண்டனை கொடுக்க முடியாதுங்கிறது தான் அவனோட கருத்து. ஆனால் என்னோட கோட்பாடு வேற. சட்டத்திட்டங்கள் எல்லாமே மக்களோட நன்மைக்காக மக்கள் உருவாக்கிக்கிட்டது தானே. அது மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு தானே. இப்படி ஒருத்தர் மாறி மாறி தண்டிச்சுக்கிட்டா இந்த உலகம் என்ன ஆகும்? அதனால் எதுனாலும் சட்டப்படி தான் பார்க்கணும். சட்டத்தினால் போராடி தண்டனையை வாங்கி கொடுக்கணுங்கிறது என்னோட கோட்பாடு. இந்த 2 கோட்பாடுகளுக்கு இடையில் நாங்கள் மோதிக்கிட்டு இருந்தப்போ தான் ஒரு கொடூரம் நடந்துச்சு. டாக்டர் நிகிலனோட பையன் எங்கள் நண்பன் முகிலை கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போராடினோம். நிறைய முயற்சி செஞ்சோம். நீதிமன்றத்தில் போராடி தண்டனையும் வாங்கி கொடுத்தோம். ஆனால் என்னாச்சு? அவனோட அதிகாரத்தால் ஈஸியாக வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறம்தான் ருத்ரன் அந்த விபரீத முடிவெடுத்தான். சட்டத்தால் தண்டனை கிடைக்காதப்போ அவனாவே கையில் சட்டத்தை எடுத்து தப்பு பண்ணுறவங்கள தன்னோட வழியில் தண்டிக்க ஆரம்பித்தான். அவன் செய்கிறது வேணா நியாயமாக இருக்கலாம், ஆனால் சட்டம் அனுமதித்த வழி அது இல்லையே. அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் ஒரு நாளுமே என் நண்பனை யார்கிட்டேயுமே காட்டி கொடுக்கணும்னு நினச்சதே இல்லை. அவனுக்கு எதிராக நான் நின்னதெல்லாம் அவனை மிரட்டி இந்த தப்பான வழியிலிருந்து திருத்தணும்னு தான். எப்படி ஒரு அம்மா தன்னோட குழந்தைய அரவணைச்சிக்கிட்டே சின்னதாக பயமுறுத்தி நல்வழிப்படுத்துவாங்களோ அதே போல தான் இதுவும். அதனால தான் சில நேரங்களில் அவனை கடுமையாக மிரட்டவும் செஞ்சேன். செபாஸ்டியனின் உதடுகளில் ஒரு லேசான புன்னகை மலர்ந்தது. ஆனால் அவனது கண்களிலோ சூடான கண்ணீர் துளித்து விழிந்தது. அவன் அழுத்தமான குரலில் தொடர்ந்து பேசினான். தனக்குன்னு ஒரு உண்மையான அன்பு கிடைச்சா சண்டைக்காரன் கூட சன்னியாசியாக மாறிடுவான். எப்போவுமே தனிமையிலையும் கோபத்துலேயும் ஊறி போன ஒருத்தனுக்கு அப்படிப்பட்ட அன்பு கிடைச்சா அந்த பிடிவாதக்காரன் கூட மாறிடுவான். யாரோட நட்பையும் அன்பையும் விரும்பாதவன் அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் தன்னோட இயல்பை விட்டு கொடுத்து பேசுகிறானே, அப்போவே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த பொண்ணை கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட வச்சுக்கிட்டா அவளை காப்பாற்றணுங்கிற வெறியில் அவன் என் பின்னாடியே வருவான். அப்போது அவனோட அந்த தப்பு பண்ணுற வெறி குறைஞ்சி அந்த பொண்ணோட அன்பில் அவன் மனசு ஆசுவாசப்படணும்னு ஆசைப்பட்டேன். அவனுக்குன்னு ஒரு அழகான குடும்பம், நிம்மதியான வாழ்க்கை அமையணுன்னு தான் நான் இதெல்லாமே செஞ்சேன். அன்னைக்கு அந்த பொண்ணை என்னோடய ஆட்களை வச்சு தூக்கிட்டு வர சொன்னதும்
அதுக்காகத்தான். அன்னைக்கு கோர்ட்டில் சாட்சி சொல்ல வந்தவங்களை என்னோட ஆட்கள் கடத்தினதும் திட்டமிட்டு பண்ணது தான். சாட்சி சொல்கிறவங்கள கடத்திட்டா ருத்ரன் பதறி போவான். அவங்கள மீட்கிறதுல அவனோட கவனம் முழுசும் இருக்கும். கொலை பண்ணுற வேலையை விட்டுட்டு விலகுவானதான் நான் நினச்சேன். ஆனால் நான் செஞ்ச அந்த தந்திரத்தை கூட அவன் இப்படி முறியடிப்பான்னு நான் நினைக்கல. அவன் பேசி முடித்தது மகிழன் குறுக்கிட்டு வியப்புடன் கேட்டான். சரி சார், நீங்கள் தான் இவ்வளோ பாசத்தோடு இருக்கீங்க. ஆனால் ருத்ரன் சார் உங்களை தீவிர எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரே. ஊர் உலகம் எல்லாத்துக்குமே தெரியும் உங்கள் 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய தொழில் பகை என்று பெருமூச்சு விட்டான் மகிழன். இதை கேட்ட செபாஸ்டியன் ஒரு கணம் அமைதியாக இருந்துவிட்டு சிரித்தான். எவனாவது ஒருத்தன் என்னை தொட்டுட்டான்னு ருத்ரன்கிட்ட போய் சொல்லு. ருத்ரன் என்ன பண்ணுவான்னு அப்போ தெரியும். சித்ராவோ ஆச்சரியத்துடன், அப்படி என்னங்க நடக்கும்? செபாஸ்டியன் உறுதியான கம்பீரமான குரலில், என் மேலே யார் கை வச்சாங்களோ அடுத்த நிமிஷம் அவங்க இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க மாட்டாங்க. மகிழன் ஆவலோடும் சற்றே பதற்றத்தோடும் செபாஸ்டியனை பார்த்து கேட்டான். சார், அப்போது இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதற்கு செபாஸ்டியன் சற்றும் தாமதிக்காமல் தீர்க்கமான குரலில் பதிலளித்தான். நிச்சயமா அமைச்சரோட தரப்பிலிருந்து பெருமளவு பணமும் அதிகாரமும் விளையாடும். ஆனால் எல்லாத்தையும் மீறி இந்த கேஸில் நான் ஜெயிக்கணும். தப்பு பண்ணவன் இனிமேல் என்னைக்குமே வெளியே வர முடியாத அளவுக்கு அவனுக்கு உச்சகட்ட தண்டனையை இந்த சட்டத்தின் மூலமாக நான் வாங்கி தருவேன். அதுக்கப்புறம் ருத்ரன் முழுசாக குணமாகி இயல்பு நிலைக்கு வரட்டும். அப்போ அவங்கிட்ட நான் நேரில் போய் நிற்பேன். நீ நினச்ச மாதிரி சட்டத்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இல்லை. சரியான சாட்சியும் வாதமும் இருந்தால் சட்டத்தாலேயும் சாதாரண தண்டனையை விட மிக கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும்னு அவனுக்கு நான் நிரூபித்து காமிப்பேன். செபாஸ்டியன் உறுதியோடு பேசி முடித்ததை கேட்ட மகிழனும் சித்ராவும் பெருமூச்சு விட்டபடி அமைதியாக நின்றார்கள். 1 வாரம் கடந்த நிலையில் ருத்ரனுக்கு உடல்நிலை ஓரளவிற்கு சீராக தொடங்கியது. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவன் தன் வீட்டிற்கு கிளம்பலாம் என்று தயாரான அந்த தருணத்தில் அங்கே வந்து நின்றாள் செண்பகம். அவளை கண்டதும் ருத்ரனின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. தன் பலவீனத்தையும் மீறி சீறி விழுந்தவனோ கத்தினான். ஏய், உங்ககிட்ட சொன்னேன்ல என் கண்ணு முன்னாடி வராதன்னு. அப்புறம் எதுக்காகடி மறுபடியும் என் கண்ணு முன்னாடி வந்த? நீதான் எல்லாத்துக்கும் காரணம். அவனது ஆவேச குரலை கேட்டு நடுங்கி போன செண்பகமோ கண்களில் நீர் கோர்க்க தழுதழுத குரலில் கெஞ்சினாள். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க ருத்ரன். இந்த உலகத்தில் எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம வெளியே போனால் அடுத்த நிமிஷம் நம்ம உயிர் பிரிஞ்சிடணும் முன்கூட்டியே தெரிஞ்சா யாருமே வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க தானே. ஏன்னா இங்கே நடக்கிற எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஏதோ ஒரு விதி இப்படி நடந்துடுச்சு. ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கண் கலங்கி அப்படியே நின்றவளோ மெல்ல அவனது கையை பிடித்து, ப்ளீஸ் ருத்ரன், கோபப்படாதுங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று பரிதவிப்புடன் அழைத்தாள். ஆனால் அவள் தன்னை தொட்டதுமே எரிமலையாய் புரிந்தவனோ அவளது கையை விலக்கி ஆவேசமாக தட்டிவிட்டான். போதும், நிறுத்து. நான் ஒன்றும் உன் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். தெரியும், நான் உங்களை எங்கள் வீட்டுக்கு வான்னு சொல்லலை, உங்கள் வீட்டுக்கு என்று முடிக்க முற்பட்டாள். ஆனால் அவளது பேச்சை பாதியிலேயே தடுத்த ருத்ரனோ எகத்தாழமும் கோபமும் கலந்த குரலில் கத்தினான். என்னது? என்னோட வீட்டுக்கா? என்னோட வீட்டுக்கு வர்றதுக்கு நீ யாரடி? நீ என்னை விட்டு போ, நான் என் வழியை பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவளது பார்வையை தவிர்த்துவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர முயன்றான் ருத்ரன். ஆனால் செண்பகமோ விடாப்பிடியாக அவனது கைகளை பற்ற முயல அவன் அவளை முறைத்தபடியே தன் கையை உதறிவிட்டு தனியாக நடக்கத் தொடங்கினான். மருத்துவமனையின் வளாகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ருத்ரனை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக டிரைவர் காரை ஸ்டார்ட் செய்து வாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். கோபமும் வெறுமையும் முகத்தில் தேங்க எதையோ பறிகொடுத்தவனைப் போல காரை நோக்கி நடந்தான் ருத்ரன். அவன் பின்னாலே தன் கண்ணீரை துடித்தபடியே அவசரமாக ஓடி வந்தாள் செண்பகம். ஆனால் அவளது எத்தகைய அழைப்பையும் கண்டுகொள்ளாத ருத்ரனோ காரின் கதவை திறந்து உள்ளே ஏறிக்கொண்டான். ருத்ரன் காரில் ஏறி அமர்ந்த அடுத்த நொடியே டிரைவர் உடனடியாக வண்டியை முன்னோக்கி செலுத்த கார் கண்ணிமைக்கும் நேரத்தில் மருத்துவமனை வாயிலை கடந்து சாலையில் பறந்தது.
ருத்ரன் இப்படி தன்னை விட்டு விலகி செல்வதையும் தன் எதிரே கார் மறைவதையும் பார்த்து திகைத்து நின்ற செண்பகமோ ஒரு வினாடி கூட யோசிக்காமல் சாலையில் ஓடி வந்து ஒரு ஆட்டோவை நிறுத்தினாள். அவளது கையசைவிற்கு கட்டுப்பட்டு ஆட்டோ நின்றது. ஆட்டோ டிரைவரை பார்த்தவளோ பதற்றத்துடன், அண்ணா, லாயர் ருத்ரன் வீட்டுக்கு போகணும் என்று செண்பகம் சொன்னதும் அவளது நிலையை கண்ட அந்த ஆட்டோ ஓட்டுநரும் வண்டியை வேகமாக ஸ்டார்ட் செய்து ஓட்டத் தொடங்கினார். சில நிமிடங்களில் ருத்ரனின் காரை பின்தொடர்ந்து சென்று அவனது வீட்டின் முன்பு வந்து நின்றது அந்த ஆட்டோ. காரிலிருந்து ருத்ரன் இறங்கி வீட்டிற்குள் செல்ல முற்பட்ட போது செண்பகமும் ஆட்டோவை விட்டு இறங்கி வேகமாக அந்த வீட்டின் வாசலை நோக்கி ஓடி வந்து நின்றாள். ருத்ரனோ அங்கு ஓடி வந்த செண்பகத்தை கண்டதும் ஆவேசமாக செக்யூரிட்டியை பார்த்து உரத்த குரலில் கத்தினான். செக்யூரிட்டி, அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரையும் உள்ள விடக்கூடாது என்று எரிச்சலோடு கத்திவிட்டு அவளை பார்க்க விரும்பாதவன் போல வேகமாக வீட்டிற்குள் சென்று கதவை அடைத்து கொண்டான். ருத்ரன் அப்படி சொன்னதை கேட்டு செண்பகத்தின் கண்கள் குழமாகின. அவளது மனம் சுக்குநூறாக உடைந்து போனது. ஆனாலும் அவள் பின்வாங்கவில்லை. வீட்டின் வெளிவாசலிலேயே நின்று கொண்டு உள்ளே சென்ற ருத்ரனை கூப்பிட்டு ஏங்கிய குரலில் கெஞ்சினாள். ருத்ரன், ருத்ரன் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை என் முகத்தை பாருங்க, ப்ளீஸ் கதவை தரங்க. ஆனால் உள்ளே சென்ற ருத்ரனோ தன் காதுகளில் எதையும் வாங்கும் மனநிலையில் இல்லை. அவனது மனம் முழுவதும் வெறுமையும் கோபமும் மட்டுமே சூழ்ந்திருக்க செண்பகத்தின் அழைப்புகளை அவன் சற்றும் கண்டுகொள்ளவே இல்லை. அவளது கதறல் அந்த வீட்டின் சுவர்களில் பட்டு வீணாக திரும்பியது. செண்பகம் வாசலில் நின்று அழுது கொண்டிருப்பதை பார்த்து மனம் பொறுக்காமல் ருத்ரனின் கேர்டேக்கர் ரகுராம் அவனது அறைக்கு சென்றான். அங்கே அமைதியாக உட்கார்ந்திருந்த ருத்ரனிடம் மெதுவாக பேசத் தொடங்கினார். அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். இந்த தப்பில் அந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்க? அவங்க எதுக்காக இப்படி வெளியே நின்று கஷ்டப்படணும்? எதுக்காக அவங்க மேலே இவ்வளோ கோபப்படுறீங்க? ரகுராம் கேட்டதை கேட்டு ஒரு கணம் அமைதியாக இருந்த ருத்ரனோ தன் மனதிற்குள் புதைந்து கிடந்த வலியை வெளியே கொட்டினான். அவனது கண்கள் கலங்கினாலும் குரலில் ஒரு உறுதியான கடினத்தன்மை இருந்தது. உங்களுக்கு தெரியாத ரகுராம், அந்த பொண்ணு என்னை உண்மையாக லவ் பண்ணுறா. ஆனால் என்னோடய வாழ்க்கை என்ன, நான் எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு எப்போ என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. நானே இப்படி பல குழப்பத்தில் இருக்கேன். ஆனால் அவள் என்னை கல்யாணம் பண்ணுறதுல ரொம்ப உறுதியாக இருக்கா. என்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க முடியாது ரகுராம். ரகுராம் அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க ருத்ரனோ தொடர்ந்து பேசினான். அவள் இப்போது என்னை தப்பாக நினச்சிட்டு போகட்டும். 2 நாள் அழுவா. 3வது நாள் அவளோட கண்ணீரை துடைக்க அவங்க அப்பா இருக்காரு. ஆனால் அவள் என்ன நம்பி என் வாழ்க்கையோடு வந்துட்டா. அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கை ஃபுல்லாக என்னை நினச்சி அழ வேண்டியதாக போயிடும். ருத்ரன் பேசிய அந்த வார்த்தைகளில் இருந்த சுயநலமற்ற காதலும் அவளது எதிர்காலத்தை பற்றிய பயமும் வெளிப்பட ரகுராம் அதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியாமல் தலைகுனிந்து நின்றார். அப்படின்னா நீங்களும் அந்த பொண்ணை விரும்புகிறீங்களா என்று கேட்டார் ரகுராம். அவர் அந்த கேள்வியை கேட்டதும் ருத்ரனின் கண்கள் கலங்கி வெளிநீர் பெருகியது. அவன் ரகுராமை நிமிர்ந்து பார்த்து தன் நெஞ்சில் தேக்கி வைத்திருந்த அத்தனை காதலையும் ஒரே ஒரு வார்த்தையில் இறக்கி வைத்தான். ஆமாம், நானும் அந்த பொண்ணை உயிருக்குயிராக காதலிக்கிறேன். காதல் பிறப்பது எங்கே? சுயநலமற்ற அன்பு துளிர்க்கும் இடமே காதல் பிறக்கும் இடம். காதல் காமத்தில் பிறப்பதல்ல, கண்கவர் அழகிலும் கலப்பதல்ல, எனதாய் வேண்டுமென்ற ஆசையும் அதன் பெயரல்ல. தான் நலியினும் தான் நேசித்தோர் நலமுற தன்னை தந்திடும் தியாகத்தின் பெயரே காதல். அவனுக்காய் அவள் உயிரையும் அவளுக்காய் அவன் காதலையும் இருவரும் இழக்க துணிந்தால் இதுவென்றோ உண்மை காதல்.